அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி தை மாதம் 29ஆம் தேதி வரை ஒரு 120 நாட்களுக்கு குருபகான் வக்கரகதியில் ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை ஒரு 4 நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி வருகிறார். குரு வக்கர பெயர்ச்சியின் மூலம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. 2024 வருடம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பெயர்ச்சியானார். சூரிய பகவானுடைய கிருத்திகை நட்சத்திரம் கடந்து, சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் கடந்து, செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தற்போது குருபகான் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் உங்களுக்கு வந்து குரு பலன் கிடைக்கிறது. பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்திலே குருபகான் அமர்ந்திருப்பது பெரிய அளவு உங்களுக்கு அதிர்ஷ்டம். இருந்தாலும் அந்தணன் தனித்து நின்றால் அந்த வீடு வந்து பால். அதன் மூலம் நமக்கு தொந்தரவுகள் அதிகமாக வரும். குரு பார்க்கக்கூடிய 3 வீடுகள், அதன் மூலம் கோடி நற்பலன்கள் பெற்றுவிடலாம். மகர ராசி என்பதற்கு குருபகான் யார் என்றால், மகர ராசியில் குரு வந்து நேசம் அடையக்கூடியவர். குருவுக்கு முழு பலனும் மகர ராசியில் இழக்கும். மகர ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு. அயன சயன போக விரய மோட்சம் தைரிய வீரிய சகோதர சகாய ஸ்தானாதிபதியாக குருபகான் வருகிறார். மகர ராசி என்பதற்கு இந்த குருபகான் வந்து கோச்சாரத்தில் எந்த கட்டத்தில் சஞ்சாரம் செய்தாலும் அந்த கட்டத்தின் வழி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ வந்து பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகளிடம் உங்களுக்கு எதிர்வாதம், கருத்து வேறுபாடுலாம் ஏற்படும். தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காம போகலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, அவர்களால் உங்களுக்கு தொல்லையும் தொந்தரவும் வரும். இது வந்து புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வரை. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகர ராசி என்பதற்கு நல்ல காலம் பிறக்கப் போகுது. கூடுதலான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. கெட்ட பலன்லாம் குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் மகர ராசி என்பதற்கு பெரும்பாலும் பண வரத்து உண்டு. கை செலவுக்கு பணம் இல்லைங்காமல் வரும். ஏகப்பட்ட கடன் இருக்குது, கடனை கட்ட முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒன்றுமே முடியல, வாழ்வா சாவா என்ற நிலை போயிட்டுருக்குது. அப்படிங்கிற நிலை மகர ராசி என்பதற்கு உண்டு. 7.5 நாட்டு சனி நடந்தால் அந்த 7.5 ஆண்டு காலம் முன் ஜென்மத்தில் செய்த கர்மா புண்ணிய பலன் அந்த ராசிக்காரர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். மகர ராசி என்பதற்கு பிள்ளைகள் வழியிலும், வாழ்க்கை துணை வழியிலும், நண்பர்கள் வழியிலும், உறவுகள் வழியிலும், நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் எல்லா வழியிலும் உங்களுக்கு வந்து தொந்தரவு தொல்லையாக தான் இருக்கும். நீங்கள் விரும்பியது போல் உங்களுக்கு வந்து எதுவும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு 2ஆவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7.5 நாட்டு சனியில் வாக்குச்சனியாக குடும்பத்தில் அமர்ந்திருக்கும் போது முழுமையாக சனி பெயர்ச்சியான பிறகு தான் மகர ராசி என்பதற்கு அந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் வந்து மீண்டு வர முடியும். அது வரைக்கும் ஒரு 50%, 70% உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கெடாமல் நல்ல வலுவோடு இருந்தார் என்றால் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்க்காமலே தானாக தேடி வரும். 7.5 நாட்டு சனியினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமலும் இருக்கலாம். 5ஆவது வீட்டிலே குரு வக்கரமடைந்து அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசியின் மேல் விழும்போது எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்கள்,
குடும்ப பெரியோர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். காதல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எதிர்பாலினவர்கள் வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும், எதிர்பாலினவர்கள் வழியில் உறவுகள் கரெக்டாக இருக்கணும். தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடாதீங்க. குரு வக்கர பெயர்ச்சியாகி தை மாதம் 29ஆம் தேதி பிறகு வக்கர நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கொண்டு வந்து விடும். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் பெரும்பாலும் கெட்ட வழியில் செல்லாமல் பார்த்துங்க. உங்களுடைய மனம் சஞ்சலப்படும். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகவான் வக்கரமடையும் போது உங்களுடைய மன எண்ணங்கள் சஞ்சலப்படும், கெட்ட வழியில் போக வைக்கும். இதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா மகர ராசியில் குருபகவான் நேசம் அடைகிறார். திருமணம் செய்து ஓரிரு ஆண்டு காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. ஆண் குழந்தை வாரிசு உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனே செட் ஆகும், திருமணம் நடக்கும். தை மாதம் 29ஆம் தேதிக்குள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். காதல் திருமணமாக கூட இருக்கலாம், வரன் பார்த்து நிச்சயம் பண்ணிய திருமணமாக கூட மகர ராசி என்பதற்கு இருக்கலாம். 5வது வீட்டிலே குரு வக்கர பயிற்சியாகி பின்னாடி வரும்போது மகர ராசி என்பர்கள் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் அவர்களை நீங்கள் சாபம் விடுறது, உருப்படி ஆக மாட்டேன், நாசமாக போயிடுவேன் அப்படின்னு அவர்களை சாபம் விடாமல் பார்த்துங்க. ஏற்கனவே சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் வழியில் உங்கள் பங்காளிகள் வழியில் நீங்களாம் சாபம் விட்டுருக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். ஏன்னா விரையாதிபதி கோச்சாரத்திலே எந்த கட்டத்தில் சஞ்சாரம் செய்தாலும் அதன் மூலம் ஒரு விரயங்கள் கடுமையான பகையெல்லாம் ஏற்படுத்தி விடுவார். மகர ராசி என்பதற்கு 5வது வீட்டிலே குரு வக்கர பயிற்சியாகி பின்னாடி வரும்போது மகன் மகள் பிள்ளைகளையோ பங்காளிகள் அண்ணன் தம்பியோ சாபங்கேமோ விட்டு விடாதீர்கள். உங்கள் மனம் சஞ்சலப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். வக்கர குருபகவானுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மறுமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் 2ஆம் தார திருமணம் நடக்கும். நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் குறிப்பாக விவசாயம், கடந்த 7 ஆண்டு காலமாக விவசாயத்தில் போட்ட விதை முளைச்சிருக்காது, அரையும் குறையுமா முட்டு வலி செலவை கூட பெரும்பாலும் எடுத்திருக்க முடியாது. வக்கர குருபகவானுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழும்போது விவசாயத்தில் ஒரு முக்கா வெள்ளாமல் இருக்கலாம், ஒரு முக்கா லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி என்பதற்கு உண்டு. 11வது வீட்டை வக்கர குருபகவான் பாரி செய்யும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன்பிறந்தவருடன் இருந்து வந்தால் மனஸ்தாபங்கள் நீங்கும். வக்கர குருபகவானுடைய 5ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. மகர ராசிக்கு 9வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். குருபகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் கேது அஸ்த நட்சத்திரத்தை விட்டு உத்திர நட்சத்திரம் 4ஆம் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். பெரும்பாலும் வழிபாட்டில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். நீங்கள் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருலாம், பாத யாத்திரை கிரிவலம் ஆன்மீக சுற்றுலா போய்ட்டுறக்கூடிய வாய்ப்பு உண்டு. முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தை சொத்துக்கள் வழி இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு தை மாதம் 29ஆம் தேதி வரை மகர ராசி என்பதற்கு பாக்கியம் பிரமாதமாக இருக்கிறது. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வேலை தொழில், நீங்கள் நினச்ச மாதிரி சகலவித பாக்கியங்கள் நன்மைகளை மகர ராசி என்பதற்கு கொடுக்க போகிறது. மகர ராசி என்பதற்கு 3வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே ராகு வரும்போது உடன் பிறந்தவர்களிடம் மட்டும் கவனமாக இருக்கணும். கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்துக்கணும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். 7.5 நாட்டு சனி நடந்தாலும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யும்போது அது உடனே உங்களுக்கு வெற்றியாகும். குரு வக்கர பெயர்ச்சி பலன் மகர ராசி என்பதற்கு கூடுதலான நற்பலன்களை கொடுக்க போகிறது.
கெடுபலன்கள் குறையப் போகிறது. செல்வம் செல்வாக்கு உயரும். மகர ராசி என்பதற்கு பணத்தட்டுப்பாடு பணப்பிரச்சனை பெரும்பாலும் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி பிறகு நிவர்த்தி ஆகும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.